யார் நீ? பில்டப் பண்ணதெல்லாம் வேஸ்டா போச்சு. என்ன தெரியல, கரண்டியா சாம்பார் எலி குடிச்சியே. அம்பி தானே? ஆமா. ஏன் வந்த? ஏன் வரமாட்டேன்? நீ போனதோட அதிர்ஷ்டமும் என்ன விட்டு போயிருச்சு. ஊருக்குள்ள மெஸ் நடத்த முடியல. அவன் அம்பி எம்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஊரை சுத்தி கடன், அதான் கம்பி நீட்டிட்டேன். உன்னை நம்பி வந்துட்டேன். என்ன வச்சுக்காதும் உன்னோட இஷ்டம். ஏன்னா நான் மானஸ்தேன். அப்போ ஒண்ணு செய், ரைட்ல போய் லெஃப்ட் திரும்ப, அங்கதான் உன் இடம் இருக்கு. அது ஏசி ரூம் தானே? இல்ல, மாடிப்படி கீழே போய் தங்கிக்கோ, அதான் உன் என்ன இஷ்டம் இல்லையா? இருக்கு. இந்த மதிப்பு மரியாதை தான் உங்களுக்கு எனக்கு பிடிச்ச விஷயம். நான் போறேன். எங்க போற? வேற எங்க போறேன்? யூ டர்ன் பண்ணு. இப்படி தெளிவா சொல்ல வேண்டியதானே. ஏய் இதெல்லாம் ஓவர் அலும்பு. நீ ஏன் காமெடி பண்ற? அதெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன். சரி வா. ஹலோ, நான் டிசி ஈஸ்வர பாண்டியன் பேசுறேன். சரி சொல்லு. போன்ல வேண்டாம், ஈவினிங் 5 மணிக்கு வீட்டுக்கு வா. துரை, உன் கதையை கேட்டா ரொம்ப ஃபீலிங்கா இருக்குதுப்பா. எவ்வளவு பெரிய ஆள் நீ. என்கிட்ட போய் சர்வெண்டா வேலை பார்த்திருக்கிறியே, அதை நினைக்கும் போது குடிக்க தோணுது இல்ல? இல்லப்பா, மோர் கிடைக்கலன்னு அப்படியே ஒரு பீரை வாங்கிட்டேன். வெயில் வேற, அதான் குடிக்கலாமான்னு உங்ககிட்ட. அது ஏன் என்கிட்ட கேக்குற? இனி எதா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டே செய்யலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சு? ஓவர் ஸ்பீடு புரியாத. ஏன்பா வண்டியை ஓரம் கட்டு, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட். முடியாது, எனக்கு அர்ஜென்ட் தான். உனக்கு ஒன்னா ரெண்டா? வாங்க போற. சரி விடு, நீ அடக்கிக்கோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இதான் காலியா இருக்குதா? கர்மண்டா. மடை தீரந்து பாயும் நதி அலைனா. பாட்டு வேறையா? சிச்சுவேஷன் சாங்பா. வெக்கமே இல்லாம என்னது சின்ன பசங்க மாதிரி. சிச்சி, இயற்கை உபாதைகளுக்கு சின்னவங்க பெரியவங்கன்ற வித்தியாசம் தெரியாதுப்பா, தெரியாது. யோ, வண்டி நிறுத்தியா? ஐயோ, இவர் ஏன்டா வராரு? என்ன ஓவர் ஸ்பீடு? இல்ல சார், கொஞ்சம் அர்ஜென்ட் சார். நான் உன்னை கேட்கல, அவனை கேட்டேன். சார் பேச மாட்டாரோ? அர்ஜென்ட் நர்தா சொன்னாரு. ரொம்ப பழக்கப்பட்ட ஸ்மெல்லா இருக்கே. இல்ல சார், பெட்ரோல் ஏதாவது லீக் ஆயிருக்கும் சார். இது வேற. அங்கனே மறைக்கற? அது ஒண்ணும் இல்ல சார். காட்டியாத. ஓ, பீரா? இல்ல சார். குடிச்சிட்டே வண்டி ஓட்றீங்க? இல்ல சார், அவர் ஓட்றாரு, நான் தான் சார் குடிக்கிறேன். ஷட் அப் ராஸ்கல். குடியாத. இது எதுக்கு சார் உங்களுக்கு? குடுக்குறியா கேஸ் புக் பண்ணவா? கேஸ்லாம் வேணாம் சார், இந்தாங்க சார். இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறத பார்த்தேன், லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன். போங்கயா. அப்பாடா, டியூட்டி முடிஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நானே வாங்கலாம்னு நினைச்சேன். அதிர்ஷ்டவசமா அவனே கொடுத்துட்டு போறான். Cheers! இந்த மாதிரி அசைன் பண்ணாதன்னு சொன்ன, கேட்டியா? கேட்கலதான், ஆனா பாட்டில் இருக்கதா அவரு கேட்பாரு, எனக்கு தெரியாதேப்பா. டேய் டேய், வண்டி நிறுத்துங்கடா. என்ன மறுபடியும் வராரு? கண்டுபிடிச்சிட்டாரா? கீழ இறங்குடா. நீ போ. துரை, துரை. இப்போ எனக்கு ஒரு பீர் கொடுத்தல்ல? ஆமா. அதே மாதிரி இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? எதுக்கு சார்? போத சும்மா கிர்ன்னு ஏறுதியா? அப்படினா நீங்க அதை குடிச்சிட்டீங்களா சார்? ஆமா சார், நீங்க ஒரு நம்பர் 1 குடிகாரர் சார். ஏன் இந்த விரல காட்டுற? இல்ல சார், இந்த விரல தான் சார் காட்டணும். கிடைக்குமா கிடைக்காதா? இன்னும் 1 hour வெயிட் பண்ணாதான் சார் கிடைக்கும். பரவாயில்ல, நான் இருந்து வாங்கிட்டு போறேன். நான் இருந்தாதான் நீங்க வாங்கவே முடியும். என்ன சொல்ற சார்? நீங்க குடிச்சது பீர் இல்ல சார், வேற காத கொண்டாகல. ஓசியில கிடைக்குதுன்னு உடனே அடிச்சீங்களே சார். சரி விடுங்க, இயற்கை மருத்துவத்துல இதுவும் உண்டு சார். நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே. இதுல ஏதாவது எசவு ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டாரா கழிச்சு போடுவானுங்க. அண்ணா, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. டைம் வரட்டும், அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா, இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா 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 சொன்னீங்க? லூசு பையலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய், இப்ப உங்க முன்னால வந்து நிக்கிறேன்டா. சரியான ஆம்பளையா இருந்தா என்ன நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுங்கடா. திட்டி என்னை லூசு பையனு இப்ப நீங்க நிரூபிக்க.
டேய் லூசு பையதான்டா நீ. நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏன்டா பேசணும்? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா? மானம் கட்டவன. 2 இட்லி சேர்த்து திங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிற? ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராரா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்திலே ஒட்டிக்கிறேன். நீங்க பேசுங்க, நான் திட்டுறேன். ஏன்டா கொன்ன பையல, புண்ணாக்கு பையல, டேய் டேய் கொய்யால, டேய் நான் இப்ப திட்டண்டா. டேய் உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கேன்டா. ஏன்டா மொட்டை அடிக்கிறே தவிர என்னைக்காவது முடிச்சிட்டு இருக்கீங்களா? திட்டிக்கிறேனே. யோ, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்குற அழுவுறியே, நீ எல்லாம் ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிருவ நீ? அட பாவி, வழக்கம் போல சிக்னலை ஓபன் பண்ணிட்டேடா. ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் ஆப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா நல்லா கோமா பேசிட்டீங்கன்னா திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா திங்க் பண்ண. ஏண்டா கஸ்டமர் கிடைக்கிற இந்த கசுமாலத்தை மூஞ்சில அடிச்சு விட்டு மரியாதையா 3 பேர் கடையை விட்டு வெளியே போங்க. யாரா எங்க வாசு? என்னடா முழிக்கிற? பாசுவா? வாங்க, உள்ளதா இருக்காரு. வாங்க வாங்க, உட்காருங்க. சார் டாய்லெட்ல இருக்காரு, வந்துருவாரு. வர சொல்லு. நான் போய் டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வந்துடுறேன் சார். ஃபுல் ஆஃப் அமீபியாஸ். ஐயா நீங்க யாருங்க? கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வரீங்களா? யூ மீன் ரயில்வே ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன், பிளே ஸ்டேஷன் ஆர் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? பெரிய சிட்டி ரோபாவரு லொல்லு தனமா பேசிக்கிட்டு. ஹலோ மேடம், காலையில இருந்து அவனை லாக்அப்ல வச்சு நொங்கிட்டேன் மேடம். எனக்கு தீபிகானா யாருன்னே தெரியாதுன்னு சொல்றேன் மேடம். நீங்களே ஒரு தடவை நேரா வந்து பாருங்க மேடம். மேடம் இங்க வாங்க. வாங்க மேடம், நீங்களே கேளுங்க. சார், நான் சொன்னாலும் இவர் இல்ல. என்ன மேடம் சொல்றீங்க? நீங்க கொடுத்த அட்ரஸ் எல்லாம் இவன் தான் இருந்தான். ஐயோ சாரி சார், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஒரு அப்பாயை போட்டு அநியாயமா அடிச்சிட்டமே. யோ 401, அந்த ஆளுக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விடியா. சாரி சார். வாசு, நீ நினைச்சு என்ன கொண்டு போய் பின்னிட்டானுங்கடா. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் தான் சொல்லிக்கலாம்ல. இது நான் உன் காதலுக்காக செஞ்ச தியாகண்டா. நீங்க ரொம்ப நல்லவர் சார். அழாதப்பா, அழாத. வாசு, ஒன்னு சொல்றேன்டா, அந்த பொண்ணு கண்ணுல ஃபுல்லா சால்ட் இருக்குது. அந்த பொண்ணு மட்டும் விட்டுறாதடா. விட மாட்டேன் சார். யாரா எங்க வாசு? ஐயோ வாசு, இதுக்கு மேல நம்ம உடம்பு தாங்காதா. அந்த லுக்ல வேலைக்கு ஆகாது. நீதான் வாசுன்னு சொல்லிடு. நான் தான். டேய் இங்க இருக்கா, வாங்கடா. நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க புரியுது. இது ரெசிடென்சியல் ஏரியா. நம்ம யாரும் இல்லாத இடத்துல சண்டை வச்சுக்கலாமா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. டேய் செல்லத்த வண்டியில ஏத்துங்கடா. நானும் ஒரு வாரமா பாக்குறேன், இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா, போட பாத்தேடா? பாத்தேடா. நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி, தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ, கூட்டிட்டு போகோ. போடா போடா. ரெண்டு தோசை மசாலா தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா, இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 ஆம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க, அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா, போர்ட படிச்சுட்டாலே உள்ள போனேன். பார்த்தேன் கடன் நட்பை முறிக்கும், அதானே? ஆமா,
நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட்ட பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போறேன். ஜெகதீஷ் கண்ணா, நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன், இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ், 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாதே. தள்ளி நிலுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா, பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்டுல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. போர்டை எழுதுனே நீதானே அண்ணா. ஏன்னா விரிசல் விழ போகுது? அமௌண்ட்ட கொடுத்துட்டா விரிசல் விழாதுண்ணா. வேண்டாயா? ஏன்? விடிய எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ, அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புறம் நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு, வாங்கயா போலாம். அப்பா, கல்யாண கேசர் பார்க்க வரவங்களா வரலாம். ஐயோ, கல்யாண கேசட்டா? என்னடா கல்யாண கேசட்டா? யாரோட கல்யாணம்? நீ பேசாம வா என் கூட. கல்யாண கேஸ் போடுறாங்கடா, வாடா. அதாவது இந்த கேசட்டை பார்த்து தான் டாக்டர் மாத்ருபூதமே சில டவுட்லாம் கிளியர் பண்ணிக்கிறாருன்னா பாத்துக்கோயேன். சீக்கிரம் எடுத்தபடி இப்படி உட்கார்றா. இப்படி வா. இதான் வசதியா இருக்கும். எல்லாரும் வந்தாச்சா? வந்தாச்சு. குழந்தைகளே, போன வாரம் நீங்க பார்த்த கல்யாண கேஸ் ஆங்கில தம்பதி வீட்டு. இப்போ பார்க்க போறது மலையாளம். என்ன அம்மே? அமைதி அமைதி அமைதியாக கண்டுகளித்து ஆத்மாவுக்கு சாந்தி கொடுங்கள். சீக்கிரம் போடுங்க குரு. லைட்ஸ் ஆஃப். சரிப்பா, ஒரு பொண்ணு கார்ல வந்து இறங்குது. இதெல்லாம் சுத்த வேஸ்ட். அவசரப்படாதடா, எடுத்தோன்னு காட்ட மாட்டாங்க. கொஞ்சம் கேப் போட்டாதான் தெரியல. பஷீர், என்னடா தம்பி, அவங்க என்ன பண்றாங்க? டிஃபன் சாப்பிடுறாங்க. அதே வண்டி, அதே ரெட் கலர். ஹலோ, குட் மார்னிங் மேடம். ஹலோ, உள்ளவா? தம்பிக்கு எந்த ஊரு? முகத்தை பார்த்தா மதுரை பக்கம் மாதிரி தெரியுது. ஆமா, ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறியா இல்ல மோர் சாப்பிடுறியா? இல்லங்க, வெளியில ஒரு ஹீரோண்டா ஸ்ட்ரீட் நிக்குதே, அது. ஓ, வெளியிலயே பாத்துட்டியா? வரும்போதே பார்த்தேன். அந்த வண்டி மாதிரி என்கிட்ட நிறைய வண்டி இருக்கு. சுச்சிதா, ஹேமா, புஷ்பா, யமுனா. ஏதோ தப்பான இடத்துக்கு வந்து போல இருக்கு. தாயே, ஆள விடுமா? தம்பி, தம்பி நில்லுப்பா. அதே ரெட் வண்டி. மிஸ் சௌந்தர்யா, சௌந்தர்யா. பாட்டி, மிஸ் சௌந்தர்யா கொஞ்சம் பார்க்கணும், கூப்பிடுறீங்களா? நான் தான் குமாரி சௌந்தர்யா. நான் இன்னும் குமாரி தான். அப்போ அந்த சிகப்பு ஹீரோண்டா ஸ்ட்ரீட் வண்டி? அந்த வண்டி என்னதான்? ஆஹா, அதே ரெட் கலர் ஹீரோண்டா ஸ்ட்ரீட். கடவுளே, இந்த வண்டியாவது அவ வண்டியா இருக்கணும். யாரவன் வண்டியை சுத்தி சுத்தி வரான்? பார்த்தா காலனிக்கு புதுசுமா தெரியுது. ஒருவேளை தீவிரவாதியாவோ உளவாளியாவோ இருப்பானோ. வெடிகுண்டு வைக்க ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். உளவாளியோ களவாணியோ, அவன் மூஞ்சியை பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்கு. அவனை ஏங்கிட்ட விட்டுரு, நான் டீல் பண்ணிக்கிறேன். டேய், உன் ஹைட் என்ன? 5'10". உன் வெயிட் என்ன? 68 கிலோ. ஒரு நாளைக்கு ஒரு வீடு தானா? 3 சார். ஓ,
ஒரு நாளைக்கு 3? டேய் இங்க வா. ஒன்லி 2 வீலர் மட்டும் தானா இல்ல பஸ் லாரி காரு? ஒன்லி ஹீரோ ஹோண்டா ஸ்ட்ரீட், அதுவும் ரெட் கலர் தான். ரெட்டா? அதுல என்ன சென்டிமெண்ட்? ஒரு சின்ன கமிட்மெண்ட் சார். ஹோ, அங்க என்ன மேல வார் பிளேன் போற சத்தம் கட்டிச்சு, எங்களுக்கு கேட்கலையே. அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட், உனக்கு கேட்காது. ரீல் ஏண்டா நீ என்ன பிக் பாக்கெட்டா இல்ல செயின் இருப்பா? என்ன சொன்னீங்க? என்ன திருடு நினைச்சீங்களா ரவுடி நினைச்சீங்களா? வார்த்தை அளந்து பேசுங்க. அளந்து பேசுறதுக்கு படி மறக்காதெல்லாம் என்கிட்ட கைவசம் இல்ல. திருட்டு போயிட்ட என்னங்க பேச்சு? உங்ககிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? ஒரு சின்ன சேஞ்ச் தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. போலீஸ் எதுக்கு? மிலிட்டரி நான் எதுக்கு இருக்கு? ஹோட்டல் வைக்கிறதுக்கு தான். ச்சே, கையை அசிங்கப்படுத்திட்டியா? டேய் போலீஸ்க்கு போன் பண்ணு. டேய் போனே இல்லாம எப்படிடா? சரி சார் ஏன் சார் அவசரப்படுறீங்க? நான் திருடன் இல்ல சார், ஊருக்கு புதுசா வந்திருக்க பேங்க் மேனேஜர். காலனில ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமான்னு பார்க்க வந்தேன் சார். ப்ளீஸ் நம்புங்க சார். வாடகைக்கு வீடா? என்ன காது குத்துறியா? சார் நீ வாடகைக்கு வீடு பார்க்க வந்தியா இல்ல இந்த வண்டியை தள்ளிட்டு போக வந்தியான்னு மாவனை இப்ப தெரியுண்டி. என்ன சார்? அம்முகுட்டி அம்முகுட்டி, மிலிட்டரி பம்பாய் படத்துல வர்ற மணிஷா கொய்ராலா மாதிரி குலுங்கி குலுங்கி வர்றாயா. இந்த ஏய் வாப்பா, அட வா. எல்லாரும் ஒன்னாயிட்டு வந்திருக்கணும். பறக்கிறதா கொஞ்சம் இரு. கா கா ஓ மிலிட்டரிங்கிறது காட்டுறியா? அது ஒண்ணு இல்லம்மா, உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலி ஆகுன்னு சொன்னல, அதுக்காக பாத்தியை கூட்டிட்டு வந்திருக்கோம். வாடகை என்னங்கறத நீயே பேசிக்க. கமிஷன் என்கிட்ட கொடுத்துருங்க. டேய் முதல்ல அவன் இந்த வீட்டுல தங்கலன்னா திருடேன்னு முடிவு பண்ணிடுவோம். சேச்சி உன் வீட்டை பத்தி பாரு. வாடகை 3000 ரூபாயா, கரண்ட் 400 ரூபாயா, பாத்ரூம் 100 ரூபாயா. உன் பாத்ரூம் கழுவுறதுக்கு அவரே 100 ரூபாய் கொடுக்கணும். அவரோட பாத்ரூம் தானே. ஓ அதுதானே. கேபிள் டிவிக்கு 200 ரூபாயா, மொத்தம் அத்தனை தானே. இஷ்டம் இருந்தா எடுத்துக்கோ. பின்னே அட்வான்ஸ் 30000 ரூபாயா. அவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டா வீடே கட்ட போறியா? ஐயோ ஓவர் ரேட் ஓல்ட் டைப், எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஏய் அப்ப இவன் திருடன் தான். யோ உள்ள தாங்க முடியல. என்னடா லொல்லு பண்ணிட்டேன் நானு? எனக்கு இந்த வீடு பிடிக்கல, ரெண்ட் ஒத்து வரல, நாங்க தங்க மாட்டோம். ஓகே அப்படின்னா நீங்க இங்க வந்து தங்கிக்கீங்க. முழு வாடகையும் கொடுக்க முடியாம என் வீட்டுக்காரர் கஷ்டப்படுறாரு. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா என் வீட்டுக்காரருக்கும் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவ இங்க வந்தா உனக்கு என்ன ஒத்தாசையா இருக்கு? அடி சேல இல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கு. எனக்கு ஒரு பல்ப் வேணா, நீ உள்ள வா. ஏன் சந்தேகப்படுறீங்க? டேய் என்ன அங்க பாக்குற? அதுக்கு முன்னால இங்க பாத்த? நான் இங்க இல்ல பார்த்தேன். இப்பெல்லாம் நீ அங்க பாக்குற, அதுக்கு முன்னாடி இங்க தான பாத்த. ஐயா நான் பார்க்கலங்க. போய் பாரு. இல்லங்க போய் பாரு. மரியாதை இல்லங்க. இங்க நின்னு பார்த்தா மட்டும் மரியாதை வந்துருமா? டேய் போய் பாரு. சொன்னா பாரு. டேய் போய் போடா. இல்லங்க. போ. மேஜர் அங்கிள் என்ன அங்க கலாட்டா? அது ஒண்ணு இல்லம்மா, இங்க ஒரு திருட்டு பைய மாட்டிக்கிட்டான். என்னது? யாரோ திருடம்மா? ஏங்க அந்த பொண்ணு அந்த வீட்ல? ஆ வீடு ஆ பெண்ணிட்ட தானே. ஆ பெண்ணு அங்கேயே தாமசிக்கணும். சரி நான் வரேம்மா. நீ பாத்து போமா. ஓகேமா. டேய் கண்டிப்பா நீ திருடன் தான்டா. ஐயோ இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வாடகைக்கு வரணும் அவ்வளவுதானே. வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஏமா தாயே, எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு, வாடகை எவ்வளவு வேணாலும் தரேன். அது மட்டும் இல்ல, உங்களை பார்க்கும்போது செத்து போன என் மாமன் மச்சானை பார்க்குற மாதிரி இருக்கு. ஏடா நாங்க என்ன பேய் பிசாசுங்களா? ஊசி பாபு வந்துட்டான், ஓடிடலாம். ஏன்டா இப்படி ஊசியால குத்துற? என் பேர் ரூசி பாபு, நான் இவங்களோட பையன். எனக்கு தினமும் சாக்லேட் வந்தர்ல, வாங்கி தரேன்ப்பா. இப்படி சில வித்தியாசமான கேரக்டர்களுக்கு மத்தியில புதுசா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து காலனில செட்டில் ஆயிட்டான். சோ இனிமே தான் கதையை சூடு பிடிக்க போகுது. எஸ் சார், பாம்பேல இருந்து தமிழ் நம்பின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கரீனா, ஐஸ்வர்யா, மனிஷா 3 பேரில் யார் கேட்டாலும் முத்தம் கொடுப்பீர்கள்? ஐஸ்வர்யா ஓகே, மனிஷாவும் ஓகே. கரீனாவுக்கு வேணா நான் கொடுத்துக்கிறேன் சார். சார், சுவாமிநாதங்கிறவர் பரமக்குடியில இருந்து கேட்டிருக்காரு. 1 ரூபாய் காயின் ஆனா பொண்ணா? இது என்னையா கேள்வி? ஆனா பொண்ணான்ட்டு சார் பொண்ணுன்னே எழுதுவோம் சார். எப்படியா? 1 ரூபாய் காயின்ல ஒரு பக்கம் என்ன இருக்கு? தலை. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? பூ. தலைக்கு பின்னாடி பூ இருந்தா அது பொண்ணு தானே? இங்க இருக்க வேண்டுவனே இல்லையா நீ? தேங்க்யூ சார். சார், வேலூர்ல இருந்து சாலமன்கிறவர் கேட்டிருக்காரு. என்ன? இந்தியாவில் திருடர்களே இல்லாமல் போய்விட்டால் எப்படி இருக்கும்? அரசியலை யார்தான் செய்வது அப்படின்னு நினைக்க. சார் நீங்க பேசாம நடிக்க போலாம் சார். பஷீரே சார், எனக்கே ஒரு தத்துவ கேள்வி ஒன்று தோணுதியா? சொல்லுங்க சார், நான் வேணா பதில் அளிக்கிறேன். மனிதன் எப்போது முற்றிலும் துறந்தவன் ஆகிறான்? குளிக்கும் போது. காலி போல. கேள்வி நேரம் இத்துடன் முடிந்தது. சார் சார் கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். சொல்ல. புரசவாக்கத்துல இருந்து வந்திருக்கு சார். என்னவா?
ஐயா நான் ஒரு ஏழை பத்திரிகையாளன். சரி. எனக்கு 500 ரூபாய் அவசரமா தேவைப்படுது. ஒரு செக் கிழிக்க முடியுமான்னு கேட்டார். சார் பேர் என்ன போட்டிருக்க? பஷீர்னு வந்திருக்கு சார். அவன் சீட்டை கிழிச்சிட்டேன்னு எழுதி போடுப்பா. சார் என்ன சார் நீங்க பாட்டுக்கு எங்கிட்டே விளையாடுறியா? கீழே போய் 500 ரூபா வாங்கிட்டு போ. தேங்க்யூ சார். இன்னைக்கு மழை வரும் சார். தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டாடா. என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னா வாசு உயிரே கொடுப்பான். நம்பாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ணுவான். கொலாறு பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்கெல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க. நீ எங்க கூட கிளம்பா. ஆவண்ட மச்சான், பாரா எப்படி கெஞ்சுறாரு. இவருக்கு என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. மரியா மரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவனை தெரியாம மாடியில இருந்து தடிக்க விட்டாரு. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்குடா. அடா பாவி. அண்ணே ஆட்டோ தூக்குங்க. ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? எவ்வளவு இடம் இருக்கு. போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். சுண்டல் வைக்கிற 3 பேர் வரணும். நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். நாம யாரு? நான் தான். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது கரகாட்டம். சார் சும்மா இருக்கு சார். நோய் நோயின்ட்டு அவருக்கு வலிக்குது போல இருக்கு. என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தோம். பொருட்களா இருக்குன்னு. சரி ஓகே கேளு. நம்ம வெளில போலாம். I have a surprise for you. Bye. வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பார்த்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்தன வெளில வருது. யார் இந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து என்ன குடிக்க தண்ணி வேணுமா? வண்டியில லிஃப்ட் வேணும். எங்க போகணும்? பாரிஸ் கார்னர் வரைக்கும் போகணும். அட பாவி, பாரிஸ் கார்னர் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் ஆச்சையா. விட்டா அமெரிக்கா வரைக்கும் லிஃப்ட் அப்ப போல. நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க, நான் இடவழியில இறங்கிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா போகல, ரைட் கட் பண்றேன். வேற வண்டி பாடுறா. மடக்கியா இதோ மடக்கிறேன். ஏண்டா
ரைட்ல தானே போறேன்னு சொன்னேன். ஆமா. அப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா போற? அது ஏன் இஷ்டம்டா. அப்ப லிஃப்ட் கேக்குறவங்க இழிச்சவாயனா? அப்ப லிஃப்ட் குடுக்கறவங்க இழிச்சவாயனா? யார் இழிச்சவாயன்னு இப்ப தெரியும். இதுலயா? இது பிச்சைக்காரன் கூட வச்சிருக்கானடா. தலைவரே, யாரா நீங்கெல்லாம்? லிப்ட் கேப்போர் சங்கத்தின் தலைவர்னா இவர் உப தலைவர், இவர் பொருளாளர். அட பெருசுகளா, லிஃப்ட் கேக்குறது கூட சங்க ஆரம்பிச்சிட்டீங்களாடா? நாம தான் அம்பிய மாட்டி விட்டுட்டோமோ. எங்க சங்கத்தால இன்சல்ட் பண்ணதுக்கு 1000, தேவையில்லாம போய் சொன்னதுக்கு 500, ஆட்டோ 2 வீலர் கன்வீனியன்ஸ் 500, ஆக மொத்தம் 2000 ரூபாய். இந்த ரசீது. என்னடா ஆன் த ஸ்பாட்ல குடுக்குறீங்களேடா? இதெல்லாம் பெரிய அநியாயம்டா. இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆளே இல்லையாடா? யோ, நானும் கொஞ்ச நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன இந்த ஆளை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஓஹோ, வெளியூர்காரன், அடிச்சா யாரும் கேட்காத அனாத அப்படின்னு தைரியமா? இவங்கிட்ட ஒரு 5 பைசா கூட வாங்க முடியாது. எங்க இவனை அடிச்சிருவீங்களா நீங்க? உடனே அடிச்சுட்டாங்க. போட்டு தாக்குங்கடா. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி பேசும் என் நகரத்து மைந்தர்களே, கிராமத்து சுகந்தங்களில் சுவாசித்துக் கொண்டிருந்த நான் இன்று வாடகை தர முடியாமலும் அடுத்த வேலை சோற்றுக்கு லாற்றெடுத்துக் கொண்டும் துள்ளித் திரியும் இந்த மழலை பட்டாளங்களின் டார்ச்சருக்கு நடுவில் என் கற்பனை விற்பனையாக்க என்னை நானே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். I am the great director ஜேம்ஸ் தாம்சன். பெரிய சினிமா டைரக்டர் ஆகணும்னு இந்த காலனில குடியிருக்கேன். எனக்கு நவரசம் நிறைஞ்ச ஒரு கதை வேணும். பல விசித்திரமான குணாதிசயங்கள் நிறைந்த இந்த காலனி கேரக்டரை வச்சு நான் காமெடி சென்டிமெண்ட் கலந்த ஒரு லவ் ஸ்டோரி எழுத போறேன். சினிமா உலகத்துல இந்த பிரம்மாக்கள் எத்தனையோ கேரக்டர்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த புனிதமான படைப்பாளிகளின் படைப்புகள் எதுவுமே சோட போனதில்ல. நானும் ஒரு படைப்பாளிங்கிற முறையில இந்த காலனில இருக்கிற சில கேரக்டர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். தி ஃபர்ஸ்ட் கேரக்டர் இஸ் என்ட்ரி. ஹலோ, ஜாக்சன் பேசுறேன். ஆமா, மைக்கேல் ஜாக்சன் தான் பேசுறேன். துணியா இன்னைக்கு சாயங்காலம் டெலிவரி கொடுத்துறேன். கேஸா கொடுத்து விட்டுருங்க. என்னது செக்கா? ஐயோ வேணாங்க, அது இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, இந்த கர்ச்சீஃப் போட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு மட்டும் செக்கா போட்டு மீதி கேஸா கொடுத்து விட்டுருங்க. தேங்க்யூ. ஹலோ சாவித்ரி மேடம், சாக்சன் துணியோட வந்திருக்காரு. நீங்க ரூபாயோட என்ட்ரி கொடுங்க. என்ன ஜாக்சன் இவ்வளவு லேட்டு? என்னோட காஸ்ட்லி சாரீஸ் எல்லாம் உங்ககிட்ட வாஷிங் போட்டுட்டேன். இப்போ ஆபீஸ்க்கு எந்த சாரி கட்டிட்டு போறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒன்னாலே நான் ஆபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டுட்டேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன மேடம், நைட்டில பார்த்தா ரம்பா மாதிரியா இருக்கீங்க, சைடுல பார்த்தா மாதிரி டீச்சர் மாதிரியா இருக்கீங்க. இந்தாங்க, எப்படி நம்ம வாஷிங்? வாஷிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, பட் ரேட்டிங் தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. என்னங்க மேடம், என் வண்டி சாதாரண வண்டியா? டேப் வச்சிருக்கேன், டிவி வச்சிருக்கேன், ஏசி இருக்கு, நான் ஏசி இருக்கு, செல்லார் போன் இருக்கு. இதுக்கெல்லாம் கட்டுப்படியா வேணாமா? ஜாக்சன், நான் ஆர்மியில ரிட்டையர் ஆன மேஜர், இந்த காலனி அசோசியேஷன் பிரசிடென்ட். நானே சண்டே அன்னைக்கு தான் இங்கிலீஷ்ல பேசுறேன். நீ என்ன செல்லுலர் அது இதுன்னு இங்கிலீஷ்ல அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க? அட நிறுத்துங்க சார், நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். ரிட்டையர்ட் ஆனதுல இருந்து ஒரே ட்ரெஸ், பக்கத்துல வர முடியல, ஒரே பேட் ஸ்மெல். ஒரு தடவையாவது என்கிட்ட போடுங்க. ஃபாரின் சென்ட் போட்டு பிஸ்லரி வாட்டர் போட்டு வாஷிங் பண்ணி கொடுத்தனா உங்களுக்கு அட்டாக்கே வந்துடும். அட்டாக்க பத்தி நீ என்கிட்ட பேசாத. இப்படித்தான் சைனால வார் நடக்கும் போது நான் பாம் மேல பாம் போட்டுக்கிட்டே இருந்தேனா, பக்கத்துல இருந்தவங்க மூக்கு பிடிச்சிருப்பாங்களே. இடியட், இந்த பாம் நான் சொல்லல, சண்டேல போடுற வார் பாம். ஐயோ அடே ஐயம்மா. என்ன பல்லி கத்துற மாதிரி பெக்க பெக்கன்னு சிரிக்கிற? ஏண்டி, உடம்புல இருக்கிற துணி கீழே விடுறது கூட தெரியாம அப்படி என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? குனிஞ்சு நிறுத்து, நானே எடுத்து கொடுக்குறேன். போட்டுக்க. மேல போட்டு கவர் பண்ணு. போட்டுட்டேன். நல்லா கவர் பண்ணு. பண்ணிட்டேன். உள்ள பண்ணிட்டு உள்ள போடு. டேய் டோபிகானா, துணியை கொடுத்துமா அடுத்த வீட்டுக்கு போறமான்னு இல்லாம இங்க என்ன கேபிள் டிவியா காட்டாங்க பாத்துட்டே நிக்கிறேன். போடா. ஏய் நான்சன், இங்க எதுக்கு வந்த? பணம் கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். நான் பொம்பளைங்க எல்லாரையுமே கேக்குறேன், பணம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு வேற இடமே கிடையாதா? This is nighty. இது நைட்டி, அது டட்டி. போடி உள்ள. போறேன். டேய், என்ன அங்கேயே உத்து பாத்துட்டு இருக்கற? ஐயோ சாமி, அப்படிலாம் பார்க்கலங்க. அடிக்கடி அவங்கள நீங்க திட்டுறீங்களே, அதான் எனக்கு பிடிக்கல. டேய், இது ரொம்படா ரொம்ப. இப்படி சந்தேகப்பட்டா எப்படிங்க?
ஆமா உங்க பொண்டாட்டி எங்க போனாலும் முக்காலி தூக்கி அலையிறீங்களாமே. ஆமாடா, அவ கட்டி இருக்கிறது பூரா காஸ்ட்லி போடுவேன். தரையில் உட்கார்ந்தா கசங்கி போயிருமேனு முக்காலி தூக்கிட்டு போறேன். அதெல்லாம் கிடையாது. உங்க பொண்டாட்டி மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? காலனி ஊரா பேசிக்கிறாங்க. காலனி பேசுதா இல்ல நீயே ஐடியா பண்ணி பேசிட்டு இருக்கறியா? ஹலோ, ஆமா யாரு ரோஜாவிடா? டேய் ரொம்ப ஓவர் ஆக்டிங் கொடுக்காதடா. சத்தமே வராம நீயா பேசிட்டு எப்படா? இது சைலண்ட் செல்லான் போடுங்க. லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸ்க்கு ரொம்ப பிடிக்குமா? இந்த லேடிஸ் பிடிக்கிற கர்மாந்திரம் எல்லாம் வேண்டாம். மிஸ்டர் தண்டம், வந்துட்டான் தண்டம். லுக், this colony is my country. இத பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்னொரு விஷயம், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ. அவளை நீ அனாவசியமா சந்தேகப்பட்ட துப்பாக்கியால சுட்டுடுவேன். நான் இன்னும் சுடவே இல்ல. அப்புறம் யார் சுட்டது? ஏண்டா மைசூர் போண்டா, கண்டவங்களை எல்லாம் பின்னால ஊசியில் குத்துறதா அவன் வேலையா? என் பேர் ஊசி பாபு. ஊசியால் குத்துறதா என்னோட மேனேஜர். மேனேஜர் மாதிரி மண்ணாங்கட்டியாவது. வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். நிறுத்து சேட்டா. எந்த தண்டபாணி சேட்டா? ஊரெல்லாம் கூட்டி கலாட்டா பண்ணது அவன் பெரிய பையன், அச்சன் இல்லாத பையன். அச்சன் இல்லாத பையனா? மூக்கு இல்லாத யானை. நீங்க பாரியால் சப்பாத்தி கட்டையால அடிக்கும் போது சும்மா இருக்குல்ல? இதெல்லாம் நல்லா இல்ல. என்ன நக்கலா? அவன் என்ன கத்தியால குத்துச்சோ அருவாளால வெட்டுச்சோ ஒரு சிறிய ஊசியால தானே குத்துறான். நீங்களால தாங்க விட்டுல. இது தேங்காய் பத்தி இல்லையா? எந்த அதே இது சிறிய ஊசியா? இவட வரு எந்தா அவட நோக்கு அவட எந்தாடா சட்டக்கு எந்த வலிச்சு அதே மாதிரி எனக்கு வலிச்சு. நீ எந்த இழிச்சு இந்த இத புடிச்சு. இப்பவே இவன் இந்த வயசுல இந்த பாடுபடுத்துறான். இவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் இந்த காலனிவே என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியல. போடா. ஏய், என்ன சேலைய பாத்துக்கிட்டு நிக்கிற? வேலைய பாரு. இத பாரு அம்முக்குட்டி. எந்த மேஜர் அண்ணா? ஓடி போன உன் புருஷனை பத்தி பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கோம். அவன் இது வரைக்கும் 2வது கல்யாணம் பண்ணாம இருந்தா நிச்சயமா திரும்பி வருவான்னு நாம நம்பலாம். அழாத. அதை விட உன் வீட்டுல கீழ் போர்ஷன் காலியா இருக்குல்ல? அதே அண்ணா. அவசரப்பட்டு என்ன கேட்காம யாருக்கு நீ வாடகை கொடுத்துறாத. எனக்கு நல்ல வாடகை வாங்கி தந்தா மதி. உனக்குன்னா நான் செய்ய மாட்டேனா? நிச்சயமா வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, ஊசியோட திரியறான உன் பையன் அவன் என் சைடு வராம பாத்துக்கணும். பலே பலே பலே. எதுக்கு தடுத்துறாங்க? அப்படியே மடக்க. என்னடா சைக்கிளோட மெதுவா போய் சீக்கிரம் போடா. நிறுத்து. மடக்கு. அதான் பலே பலே பலே. சூப்பர் சார், பாத்தியா? என்ன பத்தி அவர்கிட்ட சொன்னியா? எப்ப அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு? நானே உங்களை நேர்ல பார்க்கலாம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. அப்ப என்ன பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டியா? என் பெரிய பொண்ணோட கம்மல வித்து 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். கடையில இப்ப நல்லா வருமானம் வருது. சேருக்கான பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். இப்ப நான் கொடுத்த பணத்தை பத்தியா பேசுறேன்? எப்போ அந்த ஷீட்? டேய் என்னடா ஷீட் அது? கால் ஷீட் முதலாளி. அந்த ஷீட்டை எப்பப்பா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க போற? இந்த காசை வாங்கிக்கங்க. ஐயோ முதலாளி, நீங்க என்ன முதலாளி பால் கிட்ட பேசிக்கிட்டு சட்டு முன்ன வண்டியில் தூக்கி போடுங்க. நேரா கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சூப்பர் ஸ்டாரை பாப்போம். கதை ரெடியா இருக்கு. ஸ்டார்ட் பிரச்சனை இவனை சேர்த்துங்க. என்னடா வண்டியா? வேலை இருக்கே கடையில. நீங்க தானே முதலாளி வண்டி எடுக்க சொன்னீங்க. அமுக்கி பிடிக்கடா. ஓடி நிற போறோம். என்ன வண்டியா? போடா. சார், மாஸ்டர் ரிஹர்சல் பாக்குறதுக்கு உங்களை கூப்பிடுறாரு. எங்க மதுரையில நான் ஒரிஜினல் ஃபைட்டர், உங்க மாஸ்டர் டூப்ளிகேட். அங்க வந்த உடனே ஃபைட் என்னன்னு சொல்றா செய்றேன். சார், இந்த சீன் என்னன்னா உங்களை 20 பேர் சுத்தி சுத்தி அடிக்கிற சீன் சார். அந்த 20 பேரை எங்கிட்ட அடி வாங்காம பாத்துக்க சொல்லு உன் மாஸ்டர். வாடா. நம்ம படத்து கிளைமாக்ஸ்க்கு இதை விட அதிகமா கூட்டம் வரீங்க. ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு ஷாட் எடுக்க ரிஸ்க் எடுத்து பண்ண வரலங்க. நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வாங்க. டேய் அவனை டைட்டா புடிச்சிட்டு பூ போல கூப்பிட்டு வாங்கடா. சரி முதலாளி. நம்ம மூலதனமே அவன்தான்டா. டேய் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு, குரல் கொஞ்சம் அதிகமா கொடு. மறுபடியும் வந்துட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியா இல்லையா? இந்த வாட்டி எப்படி போறது? சூப்பர் ஸ்டார் பாக்குறதுக்கு குப்பசாமி முதலாளி வந்துக்கிறார். டேய் குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா, புறம்போக்கு. எப்படியாச்சும் பூந்துட வேண்டியதான். போட்டோ எடுத்து ஆகணுமே. இவர் யார் தெரியுதா? யார் தெரியுதா? யாரு? பார்பர் பாலு. இவரு சூப்பர் ஸ்டார் இப்படி, நாங்களும் இவரு இப்படி. எங்க முதலாளி சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகணும். வழியை விடுங்க. சூப்பர் ஸ்டாரே வர சொன்னாரா? அவரு என்ன வர சொல்றது? இவர் அவரை பார்க்கணும். நீங்களா வருங்களா? அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜோலியை நம்ம பார்க்கலாம். வாங்க சார், நீங்க எங்களை தடுக்கல. தமிழ் திரையுலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தயாரிப்பாளரையும் அற்புதமான டைரக்டரையும் தடுக்கிறீங்க. அவருக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களை எதுக்காக சார் இப்படி பண்றீங்க? ஏன் சார் இவ்வளவு தூரம் சொல்றமே உங்க காதுல விழலையா? முதலாளி இவங்கிட்ட என்ன பேச்சு? பாலு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம்? பேசாம பச்சையோட பச்சையா ஒன்ற வேண்டியதான்.
சார் ஷார்ட் ரெடி, டைரக்டர் கூப்பிடுறாரு, காஸ்டியூம் போட்டுங்க. போடா வரேன். இல்ல சார், ஹீரோ வந்துட போறாரு. போடா வரேங்க, டென்ஷன் ஆகுற. போடா. ட்ரெஸ் அப்படி வச்சுட்டு வாப்பா. காலையில இருந்து 12 வாட்டி வயித்தால போயிடுச்சு. இது வெளியவும் சொல்ல முடியல. எங்கிட்டு போறது இல்லடா, எல்லா கதவும் மூடி இருக்கேன். சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா. ஆக்ஷன். இப்ப எங்கிட்டு போறது? எங்க இருக்காருன்னு தெரியலையே. மாஸ்டர், இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை டூப்ளிகேட்னு சொன்னவன். ஓ இவனா? ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும், புரியுதா? சேம் ட்ரெஸ் சேர்ந்துட வேண்டியதா. சார் சார் சார், நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர்? மதுரை ஃபைட்டர்? மதுரை மதுரை. மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு. மாஸ்டரா? மாஸ்டர்னா என்ன? அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா? அட ரிகர்சல் தானே, பாத்துற வேண்டியதானே, பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன தைரியம் இல்ல ஏமலிய கழிப்பா. யோ பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற? டேய் இருங்கடா, எங்கடா அனுப்புறீங்க? देखिए साहब के पास कोई आया है, पकड़ो उसको. பரவாயில்ல பரவாயில்ல. யாரு? ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ அதே முடி, அதே மீசை, அதே மூக்கு, அதே வாயி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைலு. ஐயோ நான் தானா? அதே பார்த்து நீதானா? நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா? நீ எங்கடா சொல்லுவ? யாத்தடா நீ யாருகிட்ட பேசுற? அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மொட்டை கஷ்டமா. சரி கண்ணா, என்ன வேணும்? அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா, சலூன் கடை சண்முகம்னா. சரி ஷண்முகம். அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா. ஷண்முகம். அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா. சரி சலூன் கடை ஷண்முகம். என்ன வேணும்? அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னு. என்ன சொல்ற? ஆமாண்ணே, உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது. நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம். சரி எங்க உன் வைஃப்? வைஃப் ஒண்ணும் பயப்படாதீங்க. மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க. அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி. ஆமா வாங்க, வேமா வாங்க. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாருடா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவில வந்திருக்கா பாருடா. தீபிகா படுக்கணியா? அவன்டா வாசு, ஏமா வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறோம். மேட்ரு தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் ஸ்டைலில் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பாஸ் இங்க பாரு, ரெண்டு தலை பாம்பு. ஆமா 2 தலை இருக்கு. என்னடா மீச போச்சுடா. எப்படா? மச்சான் ஆபீஸ்டா. ஹலோ, எஸ் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இரு. இருந்தா என்ன இப்போ? நம்ம லவ் பத்தி ஒன்னும் சொல்ல அவங்க கிட்ட. சரி ஓகே, ஐநாக்ஸ்ல 12 o'clock ஷோ. சீக்கிரம் வந்துரு. படத்துக்கா?
எஸ் மேடம் படத்துக்கு போறானோ? ஷூர் ஷூர் தேங்க் யூ மேடம். அவசரமா போகணும்டா டேய். டேய், போடா. ச்சே. நான் ஆபீஸ் போறேன்டா டேய். டைம் ஆச்சுடா டேய். டேய் நான் ஆய் பண்ணுடா டேய். டேய். இல்லடா நீ பண்ணுமா? போ ரெடி பண்ணி சேஸ் போங்க. பாவண்டா அவன் போய் 2 நாள் ஆகுது. போய் தொலைங்கடா. ஆச்சாடா டேய் வாசு இப்போ வேணா போய் குளிடா. டேய் பத்திர பனியா கிழிச்சு. ஓகே டன். டேய் தண்ணி வரல மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? அப்ப அத மோட்டர் போடுங்கடா. ஆஹா கரண்ட் போயிடுச்சு. ஐயோ டேய் அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா. டேய் என்ன மச்சி? டேய் குடு. டேய் வரடா குடடி. தண்ணி குடிக்கிற தடவே மாட்டி. ஐயோ இப்போ நான் எப்படி குளிப்பேன்? கொஞ்சம் தண்ணிடா. ஐயோ டைம்ல ராவுதே. இது சரி சிக்கல இல்ல. எங்க வண்டி சவேர் காணோம். இங்கதானே வச்சேன். ஐயோ லேட் ஆகுதே. இதுவாலே இங்கதானே மிஞ்சிச்சு. ஐயோ என்னடா தேடுற? டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க இங்க சுவரா பலறது உங்களுக்கு வர நேரம் இல்ல. தேடி கொடுங்கடா டேய். டேய் வாசு சாவி கட்டில் கட்டில இருக்கு பாருடா. அப்படியா? இந்த வந்துட்டேன். எங்க எங்கயா? கடிச்சிச்சுடா மச்சான். பாருங்க எப்படி ஆயிடுச்சு. எங்கடா புரியல? டேய் அதான் கோயிலான ஊற வச்சிருக்கேன்டா. இது போடுங்க மச்சி சூப்பரா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? செம்மையா இருக்கும். ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ. புது 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 மூடு 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 மனத்துல மனத்துல. மச்சி சான்ஸே இல்லடா. செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குனே எடுத்த சம்மா இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. போலாமா? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த படத்துல இல்ல வேற படத்துக்கு போலாம். யாருங்கானு நீர் வடை காபி இட்லி பூரி பொங்கல் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம் சார். உங்க ஐட்டங்களை பல கலை வீட்டுல சப்பு குட்டி சாப்பிட்டு இருக்கேன். சப்பு குட்டிருக்கீங்க? ஒரு சமையல் சக்கரவர்த்தி. தேங்க்யூ சார். நான் உங்க ஃபேன் சார்.
ஃபேன் ஏன் விசிறி சார் ஒரு ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். ஆட்டோகிராஃப் தானே எவ்வளவு வேணாலும் போடுறேன். இது எங்க டாடிக்கு. கஜக் கஜக். இது எங்க மம்மிக்கு. கஜக் கஜக். இது எனக்கு. கஜக் கஜக். கஜக் கஜக். இந்த கஜக் வேணாம். ஓ சார் ஸ்மைல் ப்ளீஸ். கஜக் கஜக். தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். இப்பத்துல இருந்து நீங்க எங்களோட பேங்க் கஸ்டமர். லோன் அமௌண்ட் 5 lakhs எப்போ வாங்கிக்கிறீங்க? லோனா லோனா டேய் இவ்வளவு நாளா போன்ல தான டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தேள். இப்ப கையில பேக்கோட ஸ்ட்ரைட்டாவே வர ஆரம்பிச்சிட்டேடா. லோன் வாங்குற வரைக்கும் சாஃப்ட்டா டீல் பண்ணுவேள். நாங்க கட்ட முடியாம திரண்டிருக்கச்சே அடியாட்களை விட்டு அடிச்சு வசூல் பண்ணுவீங்களடா. உங்களால தமிழ்நாட்டுல எத்தனை ஃபேமிலி நடுத்தெருவுல மென்டலா திரிஞ்சிட்டு இருக்கு தெரியுமாடா? அதான் டிகே 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 பேங்கோட ஸ்பெஷாலிட்டி. டிகே டிகே டிகேனா என்னடா மீனிங்? தொல்லை கொடுத்து தொலைச்சு கட்டுற பேங்க். இப்ப அக்ரிமெண்ட் சைன் பண்ணியாச்சு. போட்டோஸ் எடுத்தாச்சு. ஐயோ ஃபார்வர்ட்ஸ் ஓவர். டேய் டேய் இது ரொம்ப அநியாயமா இருக்குடா. இதுக்கெல்லாம் நான் ஒத்துண்டவே மாட்டேன். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்கால் கலெக்ஷன் வரும்போது நீங்க பணம் கட்டலனா கோர்ட் கேஸ் பல கேவலங்கள் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட் கேஸ் கேவலமா? இப்ப நான் என்னடா பண்ணணும் உனக்கு? உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. ஆமாடா. ஒரு 5000 ஹேண்ட் லோன் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை எஸ்கேப் பண்ணி விடுறேன். 5000 ஹேண்ட் லோன் வேணுமா? கொடுத்துடுறேனே. இது ஹேண்ட். ஓகே. இப்ப குடுக்கறேன் பாருடா லோன். ஐயோ அம்மா ஐயோ அப்பா லோன். ஐயோ ராஸ்கல். ராஜா எனக்கு அங்க அவ்வளவு ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. நீங்க கரண்டியை வச்சு லொட்டு லொட்டுன்னு தட்டிட்டு இருக்க. வேலைய பாரு. எனக்கு மூட் அவுட். என்ன மூட் அவுட்? முதலாளி இங்க இருக்கேன் நானு. சொல்லு என்ன மூட் அவுட் உனக்கு? நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். யார் மேல? இங்க வேலை செய்யற பசங்க மேல. அதுக்கு பேரு கம்ப்ளைண்ட்ல போட்டு குடுக்கறது. எங்க போட்டு கூட பாப்போம். ராத்திரி டூரிங் டாக்ஸி போயிட்டு பலான படம் பாத்துருக்காங்க. ஏதோ சின்ன பசங்க பாத்துட்டு போறாங்க. உனக்கு எங்கடா நோவுறது? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல. அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறா. முதலாளி என்ன இந்த பொம்பளைங்களை படம் எடுக்கிற மாதிரி ஆம்பளைங்களும் நிர்வாணமா படம் எடுத்து கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போதாமே. ஆம்பளைங்களையா எடுத்தது அப்படியே சேனல்ல போடுவேன், இன்டர்நெட்ல போடுவேன். சேட்டண்ட சேட்டைகள் டைரக்ஷன் குஞ்சச்சன் 11 மணிக்காட்சி. எது அந்த கேமராக்காரி நம்முடைய கௌரவத்தை கண்டெய்னர் லாரியில ஏத்தாம விட மாட்டா போல இருக்கே. இருக்கட்டும். இவனை வச்சே அந்த சிடி மேட்டருக்கு வைக்கிற ஒரு ஆப்பு. சந்தா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமாந்திகம் பரவாயில்ல. கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா த்ரைலோக்யம் மங்களம் கோவிந்தா கோவிந்தா. என்ன வர வர வாசல்ல வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலங்காத்தால மணி அடிச்சு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இந்த மாதிரி பூஜை பண்ணிருப்பீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் என்ன பூஜை பண்ண விட்டா தானடி. ஒரே ஒரு தடவை கண்ணத்துல போட்டுட்டு வந்துடுறேன். சரி போ. உள்ள போடி உள்ள வா. புதுசா வந்தவன் ரெக்கார்ட போட்டு காலனிவே டிஸ்டர்ப் பண்றானே. எனக்கு காலையில எப்பவும் காயத்ரி மந்திரமும் சுப்பிரபாதம் போட்டு சாமி கும்பிடுற வழக்கம். உங்களுக்கு எதுவும் ஆச்சமனே? ஐயோ அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தா கோவிந்தா. என்ற குருவாயிருப்பா எந்தா ஒரு பக்தி. ഈ ചെറുക്കണിക്ക് എന്റെ തങ്കച്ചി ഓമനയെ കല്യാണം കെട്ടി വെച്ച എത്ര നന്നായിട്ടിരിക്കും. கோவிந்தா 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 கோ. சும்மாடா டேய். வீட்ல யாரும் இல்லீங்களா? வாங்க தம்பி உட்காருங்க. பரவாயில்லங்க. பூஜை முடிச்சுட்டு காயத்ரி மந்திரம் சொல்ற வரைக்கும் உட்கார கூடாதுன்னு சாம வேதத்தை சொல்லியிருக்காங்க. அதிகாலை 4 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு சுப்பிரபாதம் கேட்டுக்கிட்டே பூஜை முடிச்சுட்டு கற்பூரம் காட்டலாம் நினைச்ச சமயத்துல தீப்பெட்டி எல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா குடுக்குறீங்களா? இருங்க தம்பி. என்னங்க எனக்கு சிகரெட் பழக்கம் இல்லாதனால கற்பூரம் காட்டுற சமயத்தை தவிர தீப்பெட்டியோட நினைப்பே வராதுங்க. அது மட்டும் இல்லைங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம சாமியார் மாதிரி வளர்த்துட்டாங்க என் பாட்டி. எனக்கு அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாருமே இல்லைங்க. உங்க பேர் என்னங்க? என் பேர் ஜீவாங்க. எனக்கு யூனிவர்சிட்டியில கோல்ட் மெடல் கொடுத்து ஓபில டிஎன் பேங்க்ல உத்தியோகம் கொடுத்துருக்காங்க. மாசத்துக்கு 6000 ரூபாய் சம்பளங்க. அதுக்கு மேல ஹவுசிங் அலவன்ஸ் டிராவல் அலவன்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால நோ ப்ராப்ளம்ங்க. அதோட எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சம்பந்தம் நிறைய வருதுங்க. இருங்க வரேன். இந்தாங்க தீப்பெட்டி. எனக்கு எதுக்குங்க தீப்பெட்டி? நீங்க வந்தது அதுக்கு தானே.
ஆமா ஆமா நான் வந்ததே தீப்பெட்டிக்காக தான். தேங்க்ஸ், வரேங்க. சீக்கிரமா போய் பூஜை ஆரம்பிச்சிடறேன். கோவிந்தா கோவிந்தா. இவகிட்ட நம்ம பப்பு வேகாது போல இருக்க. மிஸ்டர், கேசட்ல போட்டது வெங்கடேச சுப்ரபாதம், நெத்தியில போட்டுக்கிறது விபூதி பட்டை. இஸ் இட் நாட் கான்ட்ரடிக்டரி? வெங்கட் ஈஸ்வரன், வெங்கடேஸ்வரன். அட ஆமா. ஹரி ஹரன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு புரிய வைக்கிறதுக்காக நெத்தியில விபூதியை வச்சுக்கிட்டு மனசுல நாமத்தை வச்சுக்கிட்டேன். நாமத்தை மனசுக்குள்ள வச்சுக்க, ஆனா மனுஷங்களுக்கு போட்டுறாத. ஆமா, நாமத்தை எங்களுக்கு போட்டுறாத. நீ நாமம் போட்டாலும் பூஜை பண்ணாலும் உன் வீட்டுக்குள்ளே வச்சு பண்ணு. அதை வெளியில வந்து எக்ஸ்போஸ் பண்ணாத. ஃபேமிலி எல்லாம் சேக் ஆகுதுடா. சேக்கானா துபாய்க்கு அனுப்பி வேண்டியதானே? துபாய்க்கு எதுக்குடா? இதானே சேக்கு எல்லாம் இருக்காங்க. டேய் மடையானா, அந்த சேக்க சொல்லடா, இந்த சேக்க சொல்றேன். ஓஹோ, ஏப்பா நான் இருக்கும்போது என்னமோ வேற லாண்டரி தெரியாம 3 மாசம் ஆனாலும் சரி 6 மாசம் ஆனாலும் சரி சேர்த்து என்கிட்ட தான் துணி போடணும். உட்ரா, அவர் ஒரு நல்ல லாண்டரியில போட்டு. அதெல்லாம் விட மாட்டேன். அப்புறம் பட்டன் போனாலும் சரி ஜிப்பு போனாலும் சரி என்கிட்ட தான் போடணும். அதெல்லாம் டெய்லர் கிட்ட கொடுப்பாங்க. டெய்லர் மச்சா இருக்கல்ல. ஓ, குடும்பமே பிச்சை எடுக்கிறீங்களா? அதை தவிர ஏதாவது இடக்கு மடக்கு பண்ண இந்த காலனி விட்டே உன்னை துரத்திடுவேன். ஆமா, லோக்சபா எம்பி சொல்றாரு, கேட்டுக்க போடா. அப்புறம் ஏன் கண்டிஷன் சொல்ற, நீ கேட்டுக்க. நீ இந்த காலனிக்குள்ள என்ட்ரி ஆகும் போது தலையெல்லாம் கரைச்சு விட்டுக்கணும், சட்டையெல்லாம் கிழிச்சு விட்டு ஒரு பைத்தியக்கார ரேஞ்சுக்கு தான் உள்ள வரணும். அட, என் பொண்டாட்டி வீக்னஸ் தான் உங்களுக்கு தெரியுமல்ல? ஆமாமா. போடா. அவ இவனை பார்த்த உடனே பக்தி பரவசத்துல பஜனை பாட ஆரம்பிச்சிருவா சார். மிஸ்டர், என்னோட பர்மிஷன் இல்லாம இந்த காலனில நீ எந்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய கூடாது. கரெக்ட். இந்த காலனிக்கே இவர்தான் வாட்ச்மேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. ஆட, உன்னை பத்தி எங்களுக்கே தெரியாது, இவருக்கு எப்படி தெரியும்? இப்படிதான் 1992ல தண்டையார்பேட்டையில் நடந்த ஒரு லோக்கல் வார்ல, அந்த வார்ல தைச்ச செருப்பு தான் இது. வார்னா சண்டை. நான் ஒரு பாம்ப தூக்கி எறிஞ்சேன், ஆனா அது வெடிக்கல. அதே டைகர் பாமா இருக்கும். வெடிக்கிற பாம் ஏன் வெடிக்கலன்னா திரிய கடிக்கும் போது எச்சியால நஞ்சு போச்சு. உடனே சோத்து கையால 100 பேரை அடிச்சு நொறுக்கி இருக்கிற. சமையல்காரன் எல்லாம் வார் ஃபீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே? நோ, இல்ல, மிலிட்டரியில நீ சமையல்காரன் தான். சரி சரி, நீ போப்பா, வீட்டுக்கு போ. போகாத, இவன் சமையல்காரன் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. டிராபிக் இறஞ்சலா இருக்கு. அது என்ன டிராபிக் ஆனாலும் சரி, இவன் சமையல்காரங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டு போ. நோ, டிஸ்பர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. இவன் சமையல்காரன். ஆமா, நான் மிலிட்டரியில சமையல்காரனா இருந்தது உனக்கு எப்படி தெரியும்? ஆடா, அன்னைக்கு தண்ணி அடிக்கும் போது நீ தானே சொன்ன. நானே சொல்லிட்டேனா? இதுக்குதான் கண்டவங்களோட தண்ணி அடிக்க கூடாதுங்கிறது. இனிமே நான் தனியாவே தண்ணி அடிச்சுக்கிறேன். எதுல? பம்புலியா? அட போயா. நல்ல வேளை ஒரு பயல இத கேட்கல. நான் கேட்டனே. சீக்கிரம் சீக்கிரம். என்ன பெருசு எந்திரே? எதுக்கு அவரை இருபாலே இனிமே இதுக்கெல்லாம் இனிமே இதான்பா உன் சேரு. நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருந்தியே சுத்தர நாக்காளி வேணும்னு, அது இதான்பா, ஜப்பான் நாக்காளிப்பா. இனிமே நீ உன் புள்ள உன் பரம்பரையா உட்காரலாம் பாது. ஏன் குண்டு கல்யாணம் உட்கார்ந்து விட உடையாதுப்பா. நான் கேட்டேனா? இந்த நாக்காளி வேணும்னா உன்கிட்ட கேட்டேனா? கேட்காமே வாங்கி தர்றதுதான் எங்க முதலாளியோட பண்பு. முதலாளி, இந்த சேரை என்ன பண்ணிட்டோம்? அதை தூக்கி வெளியே கிடாசுறா. எதுக்கு இப்ப பதற? இந்த நீ ஒண்ணும் கவலைப்படாத பாலு. இங்க பாத்தியா, புது கத்திரிக்கோல், புது கத்தி, புது ரேசரு, புது பவுடரு, ஃபாரின் பவுடரு, ஃபாரின் ஜெல்லு. உனக்காக இந்த முதலாளி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? முதல்ல எனக்கு ஷேவ் பண்ணி அறிமுக விழாவை நடத்துறேன். மரியாதையா சேர எனக்கு கொடுத்துரு. உனக்கு பிடிக்கலன்னா ஒன்னு செய்வோம், இதுக்கு உண்டான பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா தவணை முறையில் கொடுத்துரு. வட்டியே வேண்டாம். இதான் உலகத்துல 8வது அதிசயம். 9வது அதிசயம். கொஞ்சம் பாக்குறியா? எதுக்கு அதெல்லாம்? டேய் போங்கடா, போங்கடா எல்லாம் போ. என்னையா இது? ரொம்ப சின்ன விஷயம்ப்பா. நம்ம சூப்பர் ஸ்டார எனக்கு கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சுங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காதியா. கத்தாத, ஏன் கத்துற? நான் இப்போவா கேட்டேன். இன்னைக்கோ நாளைக்கோ இல்ல நாளனைக்கோ இல்ல நீ எப்ப விருப்பப்படுறியோ அப்ப கூப்பிட்டு போனா போதும். நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோ, மறந்துடாத. நான் கொடுத்த ஷாம்பு சோப்பு எல்லாம் யூஸ் பண்ணிக்கோ, எல்லாமே உனக்கு தான். எப்படியாவது பாலுவை கரெக்ட் பண்ணி சூப்பர் ஸ்டார் கால் ஷீட்டை வாங்கிடுங்க. இப்ப எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிங்க பணத்தை வாரி வாரி கொடுக்குறாங்க. ஒண்ணுக்கு 3. ஹலோ, சொல்லு மச்சான்.
ஆமா கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே அப்புறம் பேசுறேன். கம்பெனில வேலைக்கு ஆகாது, காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டாங்களா? தனியா ஒண்ணு நிக்குது, இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். விலை குறைப்பு. கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கிள் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ் என்னையா பால் கடையில விலையெல்லாம் குறைச்சுதான் பாஸ். விலைய குறைச்சுட்டா பாஸ். விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாப் கட்டிங், டாப் கட்டிங், சினேக் கட்டிங் முதற்கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? பாலண்ண முடிய வெட்டி விடு. உள்ள போ. கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு. பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. கொடுக்காதவன இடுப்பு வச்சிடுறேன். அடச்சி அழுத்தமா சொல்றா. இடுப்பு உடைச்சிடுறேன். பாலு விலையை கம்மி பண்ணிட்டான். டேய் நேத்து தான் நான் முடி வெட்டணும்னு நினைச்சேன். பாலு ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கடையில முடி வெட்டிக்கலாம். நாம தான் ஓசியில வெட்டிக்கிறதுல தோட்டக்காரன்ட்டு கூட வெட்டிக்க வைப்பேன். டைலாக்லாம் என்கிட்ட வேணா, டைரக்டரை கட் பண்ணுவேன். முதலாளி கட்டுங்க, அங்க பண்ணுங்க, இங்க பண்ணிடாதீங்க. எத்தனை வாட்டி என்ன பணத்தை கொடுத்துட்டு பஞ்சு ரொட்டு ஜோக்கர். டேய் என்னடா இது கண்ணாடியில ரசத்தையே காணோம்? அதுக்கு நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டி வைக்கிற ரசம் அந்த கண்ணாடிக்கு பிடிக்கல. என்ன கொழுப்பா? டேய் இந்த கண்ணாடியில முகம் அசிங்கமா தெரியுதுடா. அது அதுல பார்த்தா அசிங்கமா இருக்கா? சரி சரி உட்காரு. பாக்குறேன் நீ எனக்கு என்ன பண்றேன்னு. இதெல்லாம் ஒரு சேர். என்னடா சத்தம்? உங்க உருமல்ல குப்புசாமி சாரோட போய் சேர்ந்தான். நொறுங்கிட்டானா? நொறுங்கட்ட நொறுங்கட்ட. ஓடியாங்கடா. என்னடாச்சு? தெய்வமே வாங்க எடுங்கடா. நல்ல காலம், கீழே விழுந்து முதலாளிக்கு ஒண்ணும் ஆகல. திரையில் அவர் பெயர் வராமல் தரையில் அவர் உடல் போகாது. நான் இருக்க நிலைய பார்த்து பஞ்சு நல்லா கடிக்கிறேன். டேய் அலுங்காம தூக்கிட்டு போங்கடா. இருந்து ஒரு சேரையும் உடைச்சிட்டானு. சார் சிரிக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் பெட்டு கீழே ஒரு டப்பா இருக்கும், போய் எடுத்துட்டு வா. திஸ் இஸ் த ஒன். குடு ஆல் மை அசெட்ஸ். இவ யார் தெரியுமா? பூர்ணிமா. நந்தன நடு சீனல்ல வச்சு செஞ்சா பாரு. ஐயோ ஐயோ ஐயோ. அப்படியே கம்ப்யூட்டர் கீழே இன்னொரு பாக்ஸ் இருக்கும், எடுத்துட்டு வர்றீங்களா? கோடா.
இவன் யார் தெரியுமா சார்? ராதிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. கம் நீ வா செல்லக்குட்டி. நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா 4 பேர்கிட்ட செருப்படி வாங்குறதுல தப்பே இல்லடா. Excuse me. What can I do for you? Single tea or cup tea, malai tea or masala tea? No, thank you. டீ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இங்கிலீஷ்ல எழுதி இருக்குது. அதான் நம்ம கிட்ட வந்திருக்காங்க. சரி சரி. NESAMA நாசமா NI நாசமா நீ PONNI போனியா நாசம்மா நீ போனியா தெரு இந்த ஏரியாவிலேயே இல்லையம்மா. ஏன் சார் இங்கிலீஷ் தப்பு தப்பா படிக்கிறீங்க? அது நாசமா நீ போனையா தெரு இல்ல சார், நேசமணி பொன்னையா தெரு. சாரி, நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், ஆனா படிக்கிறதுல கொஞ்சம் வீக்கு. நேசமணி பொன்னையா தெரு கரெக்ட் தாமா. அந்த தெரு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றீங்களா சார்? ஐயோ, அந்த தெருவுக்கு வழி சொல்றது ரொம்ப சிக்கலுங்க. நீங்க அதுக்காக 2 பிள்ளையார் கோயில சுத்தணும், அங்க ஒரு நேரம் லைனை கடக்கணும், ரொம்ப கஷ்டங்க. அண்ணாமலை பாருங்க, அத போறாரு, அவர் தான் அண்ணாமலை. அவர் வீட்டுக்கு எழுத்த தெரு தான் இந்த தெரு. அவர் பின்னாடியே போனீங்கன்னா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். போங்க போங்க. தேங்க்யூ. வெல்கம்ங்க. அண்ணாமலை மாட்டிக்கிட்டியா? சார் அண்ணாமலை சார். என்ன தம்பி, என்ன வேணும்? ஊருக்கு புதுசா? இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு பார்த்து. நமக்கு படிக்க என்ன இது பொண்ணு? இன்னும் 6 மாத காலத்திற்குள் பெண்களால் உங்களுக்கு வம்பு வர வாய்ப்பு இருக்கிறது. சார் வீட்டுக்கு தானே போறீங்க? ஐயோ சார் நானும் வரேன் சார். மிஸ்டர் அண்ணாமலை, ஐயோ வெயிட் பண்ணுங்க. ஓடாதீங்க, நில்லுங்க சார், நானும் வரேன். டேக் பொசிஷன். எஸ் சார். அட்டென்ஷன். சார் நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி, தி கிங் ஆஃப் டேஸ்ட். உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்ப்பரேட் கம்பெனிலையும் கால் சென்டர்லயும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்ல வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ் வச்சு நடத்துட்டு இருக்கேன். ஏழப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணும்ன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி. இதே வரலாறு 1000 தடவை சொல்லிட்டீங்க. நீயா? அப்ப பாக்குறப்ப இல்ல, இப்ப பாக்குறப்ப நிக்கிற. எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்றேன்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டேன். கால் சென்டர்னு சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கியப்படி நான் தான் வந்து அடுப்ப பத்த வைக்கணும். ஓகே, சேவிச்சுக்கோங்க. ஓம் பாலாய நமக, அக்னியாய நமக, மில்காய நமக. ஒத்திக்கோங்க. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ணுல ஒத்திக்கிறது. கிட்டத்துல வாங்க. அபிஷ்டுங்களா வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது, பட்டுன்னு பத்திக்கிட்டுமேன்னு கொஞ்சம் ஆயில் விட்டேளா? 5 லிட்டர் பெட்ரோல் விட்டு. பெட்ரோல் விட்டேளா? விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேளா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? முதலாளி யாரது? இட்லி வைக்க துணி வேணும். நானே இங்க அவிஞ்சு போய் நின்று இருக்கேன். உனக்கு இட்லி வைக்க துணி இல்லையா? இந்த வச்சுக்கோ. கடைக்குள்ள வேலையை விட்டுட்டு வெளியில வந்து என்னையா வேடிக்கை உங்களுக்கு? அண்ணே, என்ன இது ஷூட்டிங் வண்டினே. இது கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் போகுது. இதுல மட்டும் எப்படியா ஏறிட்டீங்கன்னா நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேர்ந்துடலாம்ண்ணே. கொஞ்சம் அதை கொடு. அன்னைக்கு ஐடியா கொடுத்து இன்னைக்குமே ஐடியா கொடுக்கறது. அண்ணே, தம்பியை நம்புங்க, சைன் பண்ணுவீங்க. அப்படிங்கிற நம்புங்க. ஏண்டா நம்புங்கன்னு இப்படிதான் சொல்லுவீங்களா? சைன் பண்ணுவீங்கல்ல? இந்த
நானே ஏத்துறேன். இந்த ட்ரிப் எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணிட வேண்டியதான். வரண்ணே. ரைட், சாயந்தரம் வாங்கலாம். எப்படியாச்சும் என் பொண்டாட்டி சோனா வாக்க வீணாக்காம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நான் போட்டா இருக்கணும்டா ஆண்டவா. Bye, see you. வெற்றியோட திரும்புங்கண்ணே. உள்ள வந்தாச்சு. ஜம்ப் பண்றா சன்மா. பங்களா எப்படி உள்ள போறது? ரோப் வழியா போயிட வேண்டியதான். நம்ம என்ன பண்ண போறோம் கனகா? முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்துல நட்பை காப்பாத்துக்கல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல, இப்ப மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்தே கலக்கிறோம். இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பாவி ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் தான் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்னால கீழே விழுந்தோன்னு போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்று. எப்படி என் பிளான்? சௌக்கியமா இருக்கீங்களா? ஒண்ணு சேர் எடு இல்ல போடு. எடுத்து போன. நல்லா வேணும். நிறுத்துக்கா, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அத்திக்கோ காலி காணுங்க. யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பாதப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. கட்டிமாலும் இறங்குடா. அசோக்குமார் வந்துட்டாரா? இன்னும் இல்ல. இன்னும் வரலையா? நீ போய் பேசிட்டு வா. சரி முதலாளி. போடா. எங்க முதலாளி வந்திருக்காரு. யாரு? கொப்பாசாமி முதலாளி ஜீப்ல உட்காந்துருக்காரு. ஓ, கந்து வட்டியா? என்ன விஷயம்? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவர் மேடையில் ஏறி சூப்பர் ஸ்டார் பத்தி 4 வார்த்தை பேசுவார். இவர் பேசுறது கேட்க அவர் புண்ணியம் பண்ணிருக்கணுமே. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? எங்க முதலாளிய சூப்பர் ஸ்டார் பக்கத்து சேர்ல உட்கார வைக்கணும். அவர் மடியிலேயே உட்கார வைக்கிறேன். அதுவும் சரிதான். வந்துட்டானோ? என்னடா சொன்னான்? மானம் போச்சு முதலாளி. என்னாச்சு? உங்களை மாதிரி போறம்போக்கு பிச்சைக்காரெல்லாம் மேடை ஏற்ற மாட்டாங்க. டேய், இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதடா. ஏறா வண்டியில, ஏறா வண்டியா, தூக்குடா. இந்த நாதாரி பேர்ல எனக்கு வேலை உயரும் போட்டிருக்கே. இப்ப என்ன பண்றது? அவனை எங்க போய் தேடுவேன் நானு? ஐயோ. என்ன தலைவா, பர்ஸ் வெயிட்டா இருக்குது. சம்பளம் வாங்கிட்டியா? முதல்ல டயரை மாத்துமா. ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, அக்கா, காலிங் பெல் எங்க இருக்குது? அந்த பொறுக்கி தானே? அக்கா, அதே பொறுக்கி தான்க்கா. தயவு செஞ்சு கிளைமாக்ஸ் கொடுக்கா. போதும் போதும் போதும். எந்திர. அச்சச்சோ, மூச்சு வாங்குறியே, காத்து வாங்க வா. உள்ள நாய்ங்களா இருக்குமே. பாபு இல்ல வா. அக்கா, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் இருந்தா கொடுக்கா. இன்னைக்கு இது எத்தனாவது கேக்கு? எனக்கு இல்ல மம்மி, ஒரு பொறுக்கிக்கு. பொறுக்கிக்கா? உங்களுக்கு தெரியாது. எதுடி எனக்கு தெரியாது?
உன் கார் கண்ணாடி உடைஞ்சிருக்கே அது எனக்கு தெரியாதா? இல்ல யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கொண்டு வந்து மறைச்சு வச்சிருக்கே அது எனக்கு கடவுளே கடவுளே கிளைமாக்ஸ கண்ணுல காட்டு கடவுளே. பொறுக்கி அக்கா அங்கே தாங்க உட்கார்ந்து இருக்கிறேன். அண்ணாமலை அண்ணாமலை என்னது பிடி. இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு பர்த்டே. அக்கா கேட்காமலே கேக் குடுக்குறேக்கா. ரொம்ப நேரமா கிளைமாக்ஸ் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் எடுத்து கொடுக்க கூடாதா? கிளைமாக்ஸ் தானே தோ வருது. ஏதா? மாமா. மாமா இல்ல சித்தப்பா. நாங்க மாமா தான் கூப்பிடுவோம். எந்திர பொறுக்கி. இது டெப்யூட்டி கமிஷனர் மிஸ்டர் ரஞ்சித் போஸ். யார் இவன்? உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுக்கும் எனிமிக்கும் நடுவுல. இந்த மாமா யாருக்கா? இவரு எங்க அண்ணன் அசோக் ரத்னம், அசிஸ்டன்ட் கமிஷனர். எல்லாரும் எங்க அப்பாவோட பர்த்டேக்காக பெர்மிஷன்ல வந்திருக்காங்க. என்னம்மா உன் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுக்கும் எனிமிக்கும் நடுவுல. அக்கா டைம் ஆகுதுக்கா. சும்மா இரு. அந்த கேக் சாப்பிடும் முதல்ல. அக்கா இந்த மூக்கு மாமா யாருக்கா? இவர் எங்க அப்பா போலீஸ் கமிஷனர். பேரு பிர்லா போஸ், IPS. என்ன மோனா திருன்னு முடிக்கிறான்? யாரு உன் ஃப்ரெண்டா? இது ஃப்ரெண்ட் எனிமி. 1 ஹவருக்கு முன்னாடி கார் கண்ணாடி ஒடிச்சு இது எனிமி. எனிமியா? அக்கா அப்புறம் அந்த கிளைமாக்ஸ் ரீட் அண்ணாமலை கிளைமாக்ஸ் அப்பா ரூம்ல தான் இருக்கு. வேண்டாம் அப்பா. ஆக்சுவலா என்ன ஆச்சு? ஆக்சுவலி அப்பா ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லப்பா. கிளைமாக்ஸ் தானே, நீங்களே உங்க ரூமுக்குள்ளே வச்சுன்னு பாருங்க. அண்ணாமலை கிளைமாக்ஸ் அரோகரடா. டேய் அப்பா நான் வரேன்ப்பா. என்னடா சிரிப்பு? ஒண்ணு இல்லப்பா. என்ன மோகனா, எங்கம்மா உன் ஃப்ரெண்டு? அவனுக்கு ஏதோ அவசர வேலையா ஓடி போயிட்டான். வாங்கோ வாங்கோ, ராம்போ சைஸ்ல இருக்கேளே, ஜம்போ மீல்ஸே சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன். போகோ போகோ. எஃபெக்ட் காலையில தான் தெரியும், புடுங்க போறது. ராஜா வந்துட்டு முதலாளி. கஸ்டமரையும் கொஞ்சம் கவனிடா. என்ன துரை, எப்படி இருக்க? துரையா? யாரு? இத பாடுறா, நீதான் துரை? இல்லங்க, என் பேர் ராஜா. நீ யாரு, உன் வரலாறு என்னன்னு எங்களுக்கு தெரியும். இல்லைங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என் பேர் ராஜா. வேணும்னா என்னுடைய முதலாளி கேட்டு பாருங்க. அப்போ இதுக்கு முன்னாடி நீ எங்களை பார்த்ததே இல்லையா? இல்லைங்க, பார்த்ததில்ல. மறந்துட்டியா இல்ல மறந்தவன் நடிக்கிற துரை? பாருங்க, மறுபடியும் சொல்றேன், என் பேர் ராஜா. இப்போவாவது ஞாபகம் இருக்கா? இல்லைங்க, நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஓ, வாங்கோண்ணா, இன்ஸ்பெக்டர் அண்ணா வாங்கோ. என்ன திடீர்னு நம்ம மெஸ் பக்கம்? சும்மா காபி சாப்பிடலான்னு வந்தாயிர. நீங்க சும்மா தான் வருவேன், என்னைக்கு கொடுத்திருக்கேன். என்ன ஐயர, குழந்தையெல்லாம் உங்க மெஸ்ல வேலைக்கு வச்சிருக்கீங்க, சட்டப்படி குற்றமாச்சே. ஐயோ, அவனுக்கு கல்யாணம் ஆகி 4 குழந்தைகள் இருக்கு. பிரச்சனை பண்ணாதே, பஜ்ஜி சாப்பிட்டுட்டே உள்ள போங்கோ. அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. அதுக்கும் ஆள் வச்சிருக்கேடா. போங்க போங்க. குப்புசாமி முதலாளி ஊரெல்லாம் கந்து வட்டி வாங்கி இது போல எத்தனை தோப்பை வளைச்சு போட்டிருக்காரு. காசு கைக்கு வந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டு இந்த மரங்களை எதையாவது அறுத்து நல்ல சுத்தர நாற்காலியா செய்யணும். யாரா அவன்? ஏன் தோப்புக்குள்ள வந்து ஏன் மரத்துல கை வைக்கிறது? பாலு முதலாளி, நம்ம பார்பர் பாலு. என்ன தைரியம் தான் குப்பசாமி முதலாளி தோட்டத்துல வந்து கை வைப்பேன்? குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா. குப்புசாமி குப்புசாமி. ஏண்டா பாலு, உன் கடைக்கு எவனும் வரது இல்லன்னு மரத்தடியில முடி வெட்டுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா நீ முடி வெட்டணும் எங்க கோயில் கொடுத்து போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் தோப்புக்குள்ள வந்த? இல்லீங்க, சுத்திர நாற்காலி சேர்த்துக்க நல்ல மரமா பாக்குறேன். உனக்கு சேர் வேணும்னா நல்ல வசதியான மரத்துல நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கடைக்கு தேவையான சாமான்லாம் நானே வாங்கி கொடுக்குறேன்னு எப்ப சொன்னேன்? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டியில வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரனா வரதுக்கா? இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில்ல தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாம்டா, மறையூர் குப்புசாமின்னு வரணும்டா.
அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்பவும் என் கூடயே வச்சிருக்கேன்பா. டேய் எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய் என்னடா ரெண்டு பொண்ணுங்களோட வரான்? வணக்கம் முதலாளி. டேய் யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? டைட்டில் சாங் முதலாளி. ஓபனிங்ல என்னடா ஒப்பாரி வைக்கறாளுங்க? அது லேடிஸ் மலையாளி இலகுன மனசு. ஓவர் ஆக்ஷன் பண்ண வாய் பிடிச்சு கிழிச்சு விடுவோம். சொல்லும்போது அழுதா போறோம். அந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெறிக்கிற வேகத்துல ஓடி வர்றாங்க. உள்ள ஒரே ஒரு பெட். அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல, தரையில படுத்திருக்கா. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த ரெண்டு குழந்தைகளும் ஓன்னு கதறாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோன்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழைய கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகை நிறுத்து. நீதான் அழுவுற, அவங்க ரெண்டு பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீ தானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன, நீ எங்கே அழ சொன்ன? ஏமா இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்தது, ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க ரெண்டு பேரும் அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபா. இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதான் சார் டச் பண்ணிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராம் இல்ல கதை. சார் இந்த ஆள் சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமாடத்துக்கு போக வேண்டியதுதான். வாடி நிறுத்துடா. டேய் எப்பவுமே படம் பாக்குற ஜனங்க உங்களோட புத்திசாலிங்கடா. இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்களை ஏமாத்தவே முடியாது. முதலாளி உங்க பேரும் இந்த ஊர் பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் முதலாளி. அது பாய்ஸ் கார்டன் இல்ல, பாய்ஸ் கார்டன் தான். தூமகேது. ஆனா இதுக்கப்புறமும் இவனுங்களோட சுத்திக்கிட்டு இதே ஊர்ல இருந்தோம்னா கடைசி வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரியாவே இருந்துட்டு கட்டையில போக வேண்டியதுதான். உன்னால விவேகானந்தராவோ அப்துல் கலாமாகவோ ஆக முடியாது வாசு. ஒன்னு சாமியார் ஆகலாம், இல்லன்னா சர்ச்சில் ஃபாதர் ஆகலாம். ஆனா ஒரு குழந்தைக்கு ஃபாதர் ஆகவே முடியாது. சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு எடுத்தான். மச்சான் செம்ம மேட்ச் மிஸ் பண்ணடா. என்னடா விளையாடவே வரல? என்ன மச்சி? டேய் பசங்களே சாக்லேட் வா 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 எடுத்துக்கோ. எதுடா சாக்லேட்? எனக்கு சென்னையில வேலை கிடைச்சிருக்கா, நாளைக்கே கிளம்பணும். ஆமா. என்னடா எங்கடா போறீங்க? டேய் யார கேட்டு இந்த முடிவு எடுத்த? நான் எடுக்கலடா, அதுவா வந்துச்சு. நான் வந்து எதுக்குமே அப்ளை பண்ணலையே, உனக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை என் படிப்பை பத்தி காலேஜ் ரெக்கமெண்ட் பண்ணிச்சோ என்னவோ. எங்க காட்டு. என்ன மச்சான் போட்டுருக்கு? என்ன இது? இந்து அச்சகம் மயிலாடுதுறைன்னு போட்டிருக்கு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனடா. அப்படியே போட்டிருக்கு. ஒருவேளை அந்த கம்பெனிக்காரங்க இங்க வந்து அச்சு அடிச்சாங்களோ என்னவோ. ஃப்ராடு, துரோகி, ஃப்ரெண்டா நீ ஏன் நம்ம ஊர் பிரிண்டிங் பிரஸ் அடிச்சிட்டு வேலை கச்சிட்டு போயா சொல்ற? ஏன்டா உனக்கு இந்த சில்லறத்தனம்? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு அழுத்து போச்சுல? மச்சான் இதுக்கு ஒரு குத்தி வச்சேங்கல கத்திரறாங்க. சரியான சுயநலவாதிட்டாங்க. நல்ல மாட்டிக்கிட்டேன் வாசு. எப்படி சமாளிக்க? நான் யோசிக்கிறேன். திரும்படா. என்னடா கண்ணுல தூசி வந்துருச்சா? அதுடா நான் ஒண்ணு இது எனக்காக செய்யல, நம்ம கொள்கைக்காக தான்டா செஞ்சேன். புரியலையே. ஆமாண்டா, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்த்துட்டாரு. சொன்னா நம்ப மாட்டீங்க, பொண்ணு வேற பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்றாங்கடா. நான் இங்க இருந்தா எங்க அப்பா எனக்கு கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. அப்புறம் நான் உங்களை நிரந்தரமா பிரிஞ்சிட வேண்டியதுதான். நான் உங்களை பிரிஞ்சு எப்படி மச்சான் இருப்பேன்?
இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா கஷ்டப்படுவீங்கன்னு தான் வேலை கிடைச்சிச்சுன்னு போய் சொன்னேன்டா. இப்ப சொல்லுங்கடா, நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நான் செஞ்ச தப்பா? நீ சென்னைக்கு போனாலும் எங்களை விட்டு பிரிச்சு தானே இருப்ப. அது கொஞ்ச நாளைக்கு தான்டா. அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் இங்க வந்து உங்களோட செட்டில் ஆயிட போறேன். இதுக்கு போய் என்ன துரோகி ஃப்ராடுன்னு திட்டிட்டீங்களடா. என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? அப்ப அடிச்சதான் அடிச்ச 5 ஆஃபர் லெட்டர் அடிச்சிருக்கான்ல, நாங்களும் கூடவே வந்திருப்போம்ல. 5 அடிக்கிறது பத்தி பிரச்சனை இல்ல மச்சான். ஒரு பொய்யான ஆஃபர் லெட்டர் கொடுத்து உங்களெல்லாம் ஏமாத்த விரும்பலடா. நாளைக்கே சென்னைக்கு போறேன். ஒரு நல்ல கம்பெனியா பார்த்து நம்ம 5 பேருக்கும் அதே கம்பெனில வேலை வாங்கிட்டு நானே வந்து கூட்டு போறேன்டா. நம்புங்கடா மச்சான். எதுக்குடா அதெல்லாம்? நம்ம அடிக்கிற இறங்கி பஸ் மிஸ் பண்ணிடாதடா. சீக்கிரம் போய் எல்லாத்தையும் வேலைக்கு ஏற்பாடு பண்றா. அதானே நான் போறேன். நீங்க கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். சரி மச்சான். வாங்க வாங்க வாங்க. சென்னையா? ஆமா, நீங்க பின்னாடி போடி, பின்னாடி போடி, பின்னாடி போடி. இப்பதான் வேலைக்கு போறேன், அதுக்குள்ள வந்து இப்ஸ் பண்றானுங்களே, போய் தொலைங்கடா. சரி மச்சான், சரிடா. போறேன் அடிக்கிறேன். மச்சான் ஒரே ஃபீலிங்ஸா இருக்குடா. மச்சான் பஸ் எடுக்க போறாங்க, நீங்க கிளம்புங்கடா. ஏய் மச்சான், நான் இங்க இருக்கேன்டா. பஸ் பின்னாடி எடுத்துட்டான். ஓகேடா, போனோன்னு வேலையை பாத்துறேன். ஓகே மச்சான், பாத்து போங்கடா. செய்தல எடுக்கா. சரி பரவாயில்ல. சரி மச்சான். ஏய் நம்ம பள்ளிக்கு வரக்கூடாத பாத்து. சரி மச்சான். ஏண்டா 6 days 7 nights என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட முண்டமே, அது 6 days இல்லடா, 6 days. 6 நாள்ல 7 ராத்திரில 8 படம். ஓஹோ, அங்க வேற நம்ம ரமேஷ் வந்திருக்கான். எங்க? இந்தா. ஏய் ரமேஷ், என்னண்ணே? அவங்க அப்பா பார்த்த லைன்ல எங்க? யோ ராமசாமி, என்னப்பா? அப்படியே 2 டிக்கெட் ஐடியா. எதுக்கு? உன் பையன் வந்துக்கறாயா? ஐயோ, குடும்பத்தோட வந்திருக்காங்க. அதான் நல்ல குடும்ப படமா எடுத்தாங்கன்னா திருட்டு விடியில பாக்குறானுங்க. இந்த மாதிரி ஏன் கில்ஃபா படத்தை குடும்பத்தோட தியேட்டர்ல வந்து பாக்குறானுங்க. எல்லாம் கலியுகம் அப்படிதான். அங்க பாரா. ஏய் bloody school boys. ஸ்கூல கட் அடிச்சிட்டு ஏ படம் பார்க்க வந்திருக்க ஸ்கூல் பாய்ஸ், bloody stupid of the nonsense idiot. எடுங்க டவல. எதுக்கு சிரிக்கறாங்க? ஏன்டா சிரிக்கிறீங்க? அவளோட ராவுகள் படம் வந்தப்ப நீ பிறந்தே இருக்க மாட்டா. அப்பத்துல இருந்து நாங்க ஏ படம் பாக்குற ஃபேமிலி. இங்க பார், குடும்பத்தோட வந்திருக்கோம். டிஸ்டர்ப் பண்ணாத. ஓ பாஸ் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பேசு. என்னடா இது? டாட்டூ மிஷின். பாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம். தீப்பி காட்ட மாட்டி விட போறோம். பாசு எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. கலக்கற மச்சான். டூப்ளிகேட்டா இல்லையே. பாஸ் நடிக்க நினைச்சேன்டா. பக்கி போய் கோட் பண்ணிட்டோடா. ஏய் இந்தா பிளக்க சுரு. ஓகே போறேடு போறேடு. டேய் டேய் நான் குத்துறேன்டா. சரி இந்தா குத்து. தமிழ்ல இங்கிலீஷ்லயா? தமிழ்ல. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல. மேலையா கீழே? கீழே. ஏய் நெஞ்சிலடா. ஐயோ ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ சரி பரவாயில்ல, முதல்ல கொடு. ஓகே. ஏடா லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறேன். கையெழுத்து கண்டுபிடிச்சானா? தானே கேக்குறாங்க. ஐயோ சேர் பண்றாங்க. ஓ சேர் பண்றாங்க.
சாரி காய்ஸ். இட்ஸ் ஓகே. தேங்க் யூ. என்ன பண்ண வாசல் தூக்குது. இடியட். மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு. அவன வேணும்ட்டே பண்ணா. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது வாசு. மேலே விட தூக்கு. யோ வாசு, உன் ஷர்ட் பாரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் காட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோம். வேணாம் ப்ளீஸ் வெக்கமா இருக்கு. சொல்லுங்க தீப்கா ஓவரா சீன் போடு. ப்ளீஸ் தீப்கா. எக்ஸ்ட்ரா லிட்டி யாரா வந்துற போறாங்க. காட்டா டி. ரெடி அன்லாட் ஸ்குவாட் செஞ்சுரு. பாடி காட்ட மாட்டேன். திரும்ப. வேணாம். ஐயோ. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி, அதுவும் பறந்து போகுது. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? Hey, தொப்லாம். மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா? இல்ல, இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரியான நாட்டு கட்டடா நீ. நீ யார் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் போய் ஷர்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் வாசு. நான் மாட்டினியா? ஓகே மச்சான், அது வந்து மச்சான் சாரிடா. நானே உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன்டா. கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா. ப்ளீஸ்டா. அப்ப எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டல? அப்படிலாம் இல்லடா. அப்ப நம்ம சத்தியத்தை மீறி ஏன்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்ல நைட் சரக்கு அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே பொருளுக்குள்ள ஒண்ணா தூங்க முடியுமா? நைட் 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூட பொங்கல் சாப்பிட முடியுமா? உங்களூர் மேட்டராடா. வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா கார்டு இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர முடியாது. டே மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. அப்ப சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பிஸ்கட்டை போட்டு இந்த நாய்க்கு ஐஸ் வச்சா திவ்யாவோட கனெக்ஷன் கிடைச்ச மாதிரி. இதை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவோம். சாப்பிடுற நானா? எப்படி நான் வாடா கம் இருங்க வரேன். இது அவளை விட பிடிவாதமா இருக்குது. இது வராது. நீங்க கூப்பிட்டு நான் வர முடியாதுன்னு சொல்ல முடியாம வந்துட்டேன். இல்லங்க நீங்க என்ன இப்படி
அப்படின்னு கூப்பிடுற டைம் எல்லாம் தாண்டி போச்சு. ஐயோ, நான் கூப்பிட்டது உங்க யூ see, என்னோட காலேஜ் டேஸ்ல எல்லாரும் என்ன ஸ்ரீதேவி ஸ்ரீதேவின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நான் ஒரு ரஜினிகாந்தோ ஒரு கமல்ஹாசனோ தான் எனக்கு ஹஸ்பண்டா வருவாருன்னு நான் எதிர்பார்த்தேன். பட் என்னோட பேட் டைம் அந்த தண்டபாணிக்கு தான் என்னோட கழுத்தை நீட்ட வேண்டியதா போச்சு. இப்ப நீங்க என்ன வான்னு கூப்பிட்டா கூட வர்ற சுதந்திரம் எனக்கு இல்ல. நான் ஒரு சிறைப்பறவை. இப்ப என்னோட ஆல் காப்பி ரைட்ஸ் கண்ட்ரோல்டு பை மை ஹஸ்பண்ட் only. நான் கூப்பிட்டது அந்த நீங்க கூப்பிடலாம், பட் யூ ஆர் டூ லேட். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கூப்பிட்டிருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்ப என்னோட வாழ்க்கை என் புருஷனோட ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கு. அதோட சாவி அந்த ஆளோட சட்ட பாக்கெட்லயே இருக்கு. இப்ப என் லைஃப் அந்த ட்ரங்க் பெட்டிக்கு தான். நான் சொல்றத கேளுங்க. நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ, நான் சொல்றத வேண்டாங்க. எக்ஸலென்ட், மார்வலஸ், பியூட்டிஃபுல். அடடடடடட, என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. ஏண்டி அவன் என்னமோ கையை இப்படி இப்படிங்கறான், நீ என்னமோ இடுப்பை இப்படி இப்படி ஆட்டிட்டு வந்து நிக்கிற. உன் லைசென்ஸ் என் ட்ரங்க் பெட்டிக்குள்ள இருக்கா? ஏண்டி நான் ட்ரங்க் பெட்டினா இவன் விஐபி சூட் கேஸ். கொஞ்ச நேரத்துக்கு லோக்கல் அவாய்ட் பண்றான். இடியட். யாரா அவன் இடியாப்ப வைக்கிறவன்? மிஸ்டர் தண்டம், அந்த பொண்ணு மேல அனாவசியமா சண்டையப்பட்ட சுட்டு பொசுக்கிடுவேன். டச்சே, என்ன மிலிட்டரில இருந்து இப்படி பேசுற? பட்ட பகல்ல என் ஒய்ஃபை இப்படி இப்படின்னு கை நீட்டி கூப்பிடுறா. அவனை சுடாம என்ன பேசுற? இவட எந்தான பஹலம் செவப்பு பவளம் மிண்டாதிருக்கும். ஆ செருக்கன் ஒரு கருப்பு கரசனானா ரோட்ல போகும்போது குனிஞ்சு தலை நிமிராண்டு போகும். ஆ தம்பிய சீத்த பறையாண்டா மூடு வாயே. இந்த காலனில ஏகப்பட்ட லாங்குவேஜ் எனக்கு ஒண்ணும் புரியலடா. இங்க பாருங்க, இவங்க மேல சந்தேகப்பட்டீங்க, நான் தீ குளிச்சிருவேன். முதல்ல நீ போய் குளிடா, அப்புறம் தீ குளிக்கிறத பத்தி யோசிப்போம். இத பாருங்க, அவங்க சிஸ்டர் மாதிரி. அப்படினா இவன் மேல சத்தியம் பண்ணு. அதான் சாக்குன அவன் மேல போய் ஒட்டாத நீ. இப்ப சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. அப்படினா இந்த உலகத்துல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் உன் சிஸ்டர் மாதிரின்னு சத்தியம் பண்ணு. ஐயோ, நான் கட்டிக்க போற பொண்ணை தவிர மத்த எல்லாரும் என் சிஸ்டர்ஸ் தாங்க. நீ கட்டிக்க போற பொண்ணுங்க லிஸ்ட்ல என் பொண்டாட்டி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியமாங்க. Thank you. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் பாத்துக்கறேன். டேய் மச்சான், என் ஒய்ஃப் என்ன சொல்லிட்டு போனா? நெல்சன் சார், மயிலாடுதுறையில இருந்து கவுன்சிலர் கால்முத்து அமிச்சாரு. பாசு ஓகே ஸ்லீப். இவங்க பேஸ்கெட்ட பார்த்த உடனே இவங்க தான் என் அம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கால் பண்ணு சார். சார் ராதிகா போன் சார். சார் சார் ராதிகா போன் சார். Hi baby. I'm at my home getting ready for my day work. Can we meet today? Are you free? No, not now. By this evening, 7 p.m. is okay. Okay? Okay. Love you, boo boo boo. Today evening. Real power. சார் 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 பூர்ணி போன் சார். பூர்ணி சைலண்ட்ல போடு. இது ஜூலி நம்பர் 2. இவளோட நாளைக்கு தான் கமிட்மெண்ட். அவுட். கெட்டு போன பால் மாதிரி இருக்குது. சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல சார். சார் பூர்ணி கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு சார். படி சார். அது படி. டே நாயே சார், உன் சட்டை இங்க விட்டு போயிட்டடா. I will come and collect it tomorrow. Message அனுப்பு.
ஆமா எந்த கம்பெனில ஜாயின் பண்ண போற? அது இனிமேல் சார் தேடணும். ஓ அந்த கேட்டகிரியா? சரி என் பைக் வேணா எடுத்து யூஸ் பண்ணி. பரவாயில்ல சார். உங்களுக்கு என்கிட்ட 2 இருக்குதுப்பா. நோ ப்ராப்ளம். கொடுத்து வச்சோருப்பா. எல்லாத்துலயும் 2 வச்சிருக்காரு.